டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பின் முகவுரை என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. சென்ற வகுப்பில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி விரிவாக பார்த்திருந்தோம் நண்பர்களே. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பார்த்து பயன்பெறுங்கள். கட்டாயமாக அதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. அவ்வளவு முக்கியத்துவமாக தொகுத்து கொடுத்திருக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள், கேட்டு பயன்பெறுங்கள். இப்போது இந்த வகுப்பில் பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பிரியாம்பிள் என்பது அரசியலமைப்பு பதத்தில் முகவுரை என்று பொருள்படுகிறது. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், முன்னுரை என்பதனுடைய ஒரு மீனிங் தான் நண்பர்களே முகவுரை. அதாவது நம்முடைய பள்ளி பாடப்புத்தகத்தில் தலைப்புகள் அல்லது பொருளடக்கம் என்று கொடுத்திருப்பார்கள். அது எந்தெந்த தலைப்பு எந்த பக்கத்தில் இருக்கிறது என்று அந்த அர்த்தம்தான் நண்பர்களே பிரியாம்பிள் என்பது. அதாவது அரசியலமைப்பின் ஒரு முன்னுரை தான் இந்த பிரியாம்பிள் என்பது நண்பர்களே. இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்த முகப்புரையை அடிப்படையாக கொண்ட அரசியலமைப்பு முதலில் எந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்டது என்ற கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள், இப்பொழுதும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசியலமைப்பு தான் முதலில் இந்த முகவுரை என்று சொல்லக்கூடிய பிரியாம்பிளுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலமைப்பாகும். நம்முடைய அரசியலமைப்பிலும் இந்த முகவுரையானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஆப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் பை ஜவஹர்லால் நேரு, அதாவது நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த முகவுரையானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. இதுவும் ஏற்கனவே கேட்ட கேள்விதான். அதாவது கேள்வி எப்படி கேட்பார்கள் என்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையானது எதன் அடிப்படையில் அல்லது எந்த பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள். நேருவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஆப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் படி, அதாவது குறிக்கோள் தீர்மானத்தின்படி இந்த முகவுரையானது ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. இது இரண்டும் முக்கியத்துவம் வாழ்ந்த கேள்வி. அதற்கடுத்து 42வது சட்ட திருத்தம், அதாவது 42 Amendment Act in 1976, 3 new words added, அதாவது சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. அதாவது 42வது சட்ட திருத்தத்தின்படி, அதாவது 1976ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின்படி 3 புதிய வார்த்தைகள் இந்த முகப்புரையில் சேர்க்கப்பட்டது நண்பர்களே. அது சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. அதாவது தமிழில் சொல்ல வேண்டுமானால் சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற இந்த 3 வார்த்தையும் இந்த 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்த முகப்புரையில் சேர்க்கப்பட்டது நண்பர்களே. ஆரம்பத்தில் முகப்புரையில் இந்த 3 வார்த்தைகளும் இல்லாமல் இருந்தது. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த 3 வார்த்தைகளும் சேர்த்திருக்கிறார்கள். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் பல முறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. அதாவது 42வது சட்ட திருத்தத்தின்படி புதிதாக சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்று இந்த 3ஐயும் கொடுப்பார்கள் நண்பர்களே. அதாவது சோசியலிஸ்ட், சமதர்மம், செக்குலர், மதச்சார்பற்ற, இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, அதாவது சமதர்மத்தின் அடிப்படையில் உள்ள சமூகமானது எந்த அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கேட்பார்கள்.
ஆவடி செஷன் 1955, அதாவது ஆவடியில் நடந்த 1955ஆம் ஆண்டு அமர்வின்படி இந்த சமதர்ம சமுதாயமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நண்பர்களே. இதில் ஆண்டு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆவடி அமர்வானது எப்பொழுது நடைபெற்றது என்று கேட்பார்கள். அது 1955ஆம் ஆண்டு நடைபெற்றது நண்பர்களே. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. இந்த தகவல்கள் அனைத்தும் பள்ளி புத்தகத்தில் இல்லாத நண்பர்களே. ரெஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகம், அதாவது கல்லூரி ஆசிரியர் புத்தகத்தில் இருந்து தொகுக்கப்பட்டது. இப்பொழுது டிஎன்பிசியோ டிஆர்பியோ இந்த கல்லூரி ஆசிரியர் புத்தகங்களில் இருந்து தான் கேள்விகள் கேட்கிறார்கள். பள்ளி புத்தகங்களிலிருந்து கேள்விகள் கேட்பதில்லை. எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் கல்லூரி ஆசிரியர் புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. முக்கியமாக யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயன்படக்கூடிய லட்சுமிகாந்த் அவர்கள் எழுதிய இந்தியன் பாலிட்டி என்ற புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்டது. டிஆர்பி ஆனது இந்த புத்தகங்களிலிருந்து தான் கேள்விகள் வரும் நண்பர்களே. நிச்சயமாக ஒவ்வொரு வகுப்பிலும் 2 கேள்விகள் வரும். குறைந்தபட்சம் ஒரு கேள்வியாவது உறுதியாக வரும் நண்பர்களே. கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து இந்த முகப்புரையானது எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது என்று கேட்பார்கள் நண்பர்களே. ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. amended only one time, 1973, அதாவது 1973ஆம் ஆண்டு இந்த முகப்புரையானது ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது கேசவநந்த பாரதி கேஸ் அண்டர் ஆர்டிகல் 368, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்டப்பிரிவு ஆர்டிகல் 368 நண்பர்களே. இதுவும் கேள்வியாக கேட்பார்கள். எந்த சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பை திருத்த முடியும் என்று கேட்பார்கள். 368 இந்த சட்ட திருத்தத்தின்படி தான் அரசியலமைப்பில் திருத்தங்கள் மேற்கொள்ள முடியும். இது இந்த கேசவானந்த பாரதி கேஸ் அடிப்படையில் இந்த முகப்புரையானது ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. அது 1973. அதற்கடுத்து இந்த முகப்புரையை பற்றிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய வரையறை அல்லது சுருக்கத்தை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இது அத்தியாவசியமானது. இதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அதாவது முகப்புரை என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அதனுடைய சில விவரங்களை பார்த்தோம் நண்பர்களே. இப்போது முகப்புரையை பற்றி சில வரலாற்று அறிஞர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்பதை கேட்பார்கள். அதை பார்க்கலாம். இந்த முகப்புரையானது, அதாவது preamble is the identity card of the constitution, அதாவது தமிழ் சொல்ல வேண்டுமானால் முகப்புரையானது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அடையாள அட்டை என்று சொன்னவர் யார் என்று கேட்டார்கள் நண்பர்களே. திரும்பவும் கேட்பார்கள். அப்படி சொன்னவர் N.A. பால்கிவாலா, அதாவது N.A. பால்கிவாலா அவர்கள்தான் preamble is the identity card of the constitution சொன்னார். அதாவது முகப்புரையானது அரசியலமைப்பு சட்டத்தின் அடையாள அட்டை என்று சொன்னவர் N.A. பால்கிவாலா. இது பலமுறை டிஎன்பிசியில் கேட்டு இருக்கிறார்கள் நண்பர்களே. டிஆர்பி தேர்விலும் கேட்பார்கள். அதற்கடுத்து preamble is the horoscope of our sovereign democratic republic அப்படின்னு சொன்னவர் K.M. முன்ஷி நண்பர்களே. அதாவது முகப்புரையானது இறையாண்மை கொண்ட சமதர்ம மக்களாட்சி குடியரசின் ஒரு ஜாதகம் என்று சொல்கிறவர் K.M. முன்ஷி. அதாவது preamble is the horoscope of our sovereign democratic republic, அதாவது முகப்புரையானது இறையாண்மையுள்ள மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என்று சொன்னவர் K.M. முன்ஷி. இதுவும் ஏற்கனவே கேட்ட கேள்வி நண்பர்களே. அதற்கடுத்து பண்டிட் தக்கூர் தாஸ் பார்கவா என்பவர் சொல்லியிருக்கிறார்,
preamble is the most precious part of the constitution. அதாவது அரசியலமைப்பினுடைய ஒரு உன்னதமான பகுதி அப்படின்னு சொன்னவர் பண்டிட் தகுர்தாஸ் பார்கவா. அடுத்து எர்னஸ்ட் பர்கர் அவர் கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது preamble is the key note of the constitution, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு திறவுகோல், அதாவது திறவு புத்தகம் என்று சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர். இந்த 4 வாக்கியங்களும் முக்கியத்துவமானவை நண்பர்களே. ஏதேனும் ஒரு வாக்கியத்தை கொடுத்துவிட்டு யார் சொன்னது என்று கண்டிப்பாக கேட்பார்கள். அமைதியான முறையில் கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து சில விவரங்களை இப்போது பார்க்கலாம். இந்த பிரியாம்பலினுடைய திருத்தத்திற்காகவும் ஏற்படுத்தப்பட்டதற்காகவும் கொண்டு வரப்பட்ட சில வழக்குகளை இப்போது பார்க்கலாம். இதில் மிகவும் புகழ்பெற்றது தான் இந்த கேசவானந்த பாரதி கேஸ் 1973. இந்த கேஸின் அடிப்படையில் தான் இந்த முகப்புரையானது ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கிறது. அந்த திருத்தத்தில் உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டானது, உச்ச நீதிமன்றமானது நாட் அல்டர் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கியது நண்பர்களே. இந்த கேசவானந்த பாரதி கேஸில், அதாவது அரசியலமைப்பில் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம், ஆனால் அதனுடைய சாராம்சத்தை மாற்றக்கூடாது. டஸ் நாட் அல்டர் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். திருத்தங்களை மேற்கொள்ளலாம், அதாவது புதிய விதிமுறைகளை சேர்க்கலாம், ஆனால் அதனுடைய கட்டமைப்பையோ சாராம்சத்தையோ மாற்றக்கூடாது என்ற ஒரு முக்கியத்துவமான தீர்ப்பை வழங்கியது உச்ச நீதிமன்றம். இந்த கேசவானந்த பாரதி கேஸ் இது 1973 நடைபெற்றது நண்பர்களே. அதற்கடுத்து பெர்பாரி யூனியன் கேஸ், அதாவது 1960. சுப்ரீம் கோர்ட் செட் preamble is not a part of the constitution அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியது நண்பர்களே. இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, திரும்பவும் கேட்பார்கள். அதாவது 1960 நடைபெற்ற பெர்பாரி யூனியன் என்ற கேஸானது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறும் போது அந்த உச்ச நீதிமன்றமானது preamble is not a part of the constitution ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் நண்பர்களே. அதாவது முன்னுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை என்ற தீர்ப்பை பெர்பாரி யூனியன் கேஸில் உச்ச நீதிமன்றம் வழங்கியது. இதிலிருந்து சில கேள்விகள் வரும் நண்பர்களே. அதாவது பெர்பாரி யூனியன் கேஸ் எப்பொழுது நடைபெற்றது என்று கேட்பார்கள். அது 1960. பெர்பாரி யூனியன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியது என்று கேட்பார்கள் நண்பர்களே. நாட் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியது. அதாவது முன்னுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று அந்த வழக்கில் தீர்ப்பளித்திருந்தது. அதன் பிறகு இந்த புகழ்பெற்ற கேசவானந்த பாரதி கேஸ் வருது நண்பர்களே. அது 1973. அதே சுப்ரீம் கோர்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு தீர்ப்பை மறுபடியும் வழங்குகிறார்கள். அதாவது பெர்பாரி யூனியன் கேஸில் அரசியலமைப்பின் முகவுரையானது ஒரு பகுதி இல்லை என்று தீர்ப்பு வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த கேசவானந்த பாரதி கேஸில் உச்ச நீதிமன்றம் இஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது முகப்புரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் என்று கேசவானந்த பாரதி தீர்ப்பளித்தார்கள். இது பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. அதாவது கேசவானந்த பாரதி கேஸில் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது என்று கேட்பார்கள். அரசியலமைப்பின் ஒரு பகுதி என தீர்ப்பளித்தது. அதற்கடுத்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995 நடைபெற்ற எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் இதில் உச்ச நீதிமன்றம் preamble is a integral part of the constitution அப்படின்ற தீர்ப்பை வழங்கினார்கள் நண்பர்களே. அதாவது இன்டகரல் பார்ட், அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்ற தீர்ப்பை வழங்கியிருந்தது.
இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. அதாவது எல்ஐசி ஆஃப் இந்தியா என்ற கேஸ் ஆனது எந்த ஆண்டு நடைபெற்றது என்று கேட்பார்கள். 1995. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்தது என்று கேட்பார்கள். Preamble is a integral part of the Constitution. அதாவது முகப்புரையானது அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, இன்டகரல் பார்ட் என்ற தீர்ப்பை வழங்கியிருந்தது நண்பர்களே. இந்த 3 வழக்குகளும் முக்கியத்துவமானவை, மிகவும் பிரபலமானவை நண்பர்களே. அதாவது பெரிபாரி யூனியன் கேஸ் 1960, நாட் எ பார்ட்னு சொன்னது. அடுத்து கேசவானந்த பாரதி 1973 இஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுது. எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995 இன்டகரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நிச்சயமாக இதிலிருந்து 2 கேள்விகளை எதிர்பார்க்கலாம். அதாவது நம்முடைய ஒவ்வொரு வகுப்பிலும் கட்டாயம் 2 கேள்விகள் வரும் நண்பர்களே. அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு கேள்வியாவது வரும். எனவே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வகுப்பு நம்முடையது. அந்த அளவுக்கு கடுமையாக தொகுத்திருக்கிறேன் நண்பர்களே, மாணவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று. எனவே அமைதியான முறையில் கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். இதோடு இந்த பிரியாம்பல் என்று சொல்லக்கூடிய முகவுரை பகுதியானது நிறைவு பெறுகிறது நண்பர்களே. இதை தாண்டி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து வரும் வகுப்பில் இந்த சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் சிறப்பியல்புகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நம்முடைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தலைப்பு வாரியாக தான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது நண்பர்களே. ஏதோ தோராயமாகவெல்லாம் எடுக்கவில்லை. பிஓ தேர்வனுடைய பாடத்திட்டத்தை நன்கு அலசி ஆராய்ந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தலைப்பு வாரியாக நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது நண்பர்களே. ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வகுப்பு முடிந்திருக்கிறது. அடுத்து பிரியாம்பல் முடிந்திருக்கிறது. அதுக்கு அடுத்த தலைப்பு சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் என்ற தலைப்பு இருக்கிறது நண்பர்களே. இதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏனென்றால் 2ஐயும் சேர்த்து பார்த்தால் உங்களுக்கு குழப்பமாகிவிடும். தனித்தனியே பார்த்தால் தான் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு சரியாக இருக்கும் நண்பர்களே. எனவே இந்த முகப்புரையானது இதோடு நிறைவு பெறுகிறது. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்த முக்கியமான வகுப்புகளை பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே.